ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசோட தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் கீழே மருத்துவம், அதாவது இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகத்தில் ஒரு சூப்பர் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் நேரடியாகவோ இல்லை தபால் மூலமாகவோ நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா, அவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை பூரா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை டைரெக்டாக இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. அவ்வளோதான், செலெக்ஷன் ப்ராசஸ் ஓவர். டைரக்ட் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை அங்கே அவங்க அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் கீழே இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 8 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேகன்சி ஆடியாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட், அது டோட்டலாக ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன்று டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கு ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்டு ஒன்று ரேடியோகிராஃபர், இதுக்கு 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து ஒன்று வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு 4 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா வேகன்சிஸ்க்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வேகன்சி ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இதில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா பிஎஸ்சி, அதாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த டிகிரிஸ்லாம் RCI ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டியூட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 23,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இது டோட்டலாக ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் 1 இயர் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கூடயே பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் அண்டு தமிழில் லோயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். தேர்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர், இதுக்கு டோட்டலாக 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆஸ் பர் MRB நாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MRBனா மெடிக்கல் ரிவ்யூ போர்டு அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 13,300 பெர் மந்த் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஜாப் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இது டோட்டலாக 4 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 8,500, அதாவது 8,500 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஜாப்பும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு ரீட்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இதில் இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க முகவரிக்கு உடனே தபால் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ கொண்டு போய் கொடுத்துருங்க. தபால் மூலியமாக விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், நேரு பஜார், சிவகங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க தொலைபேசி நம்பரையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தொலைபேசி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/7/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை மென்ஷன் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை, அதாவது ரீசன்ட் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டோட்டல் மார்க்ஸ், அதாவது நீங்கள் எத்தனை % ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் அது கூட அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ், அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது பூரா தரவாக ஃபில் பண்ணிடுங்க.
லாஸ்ட் காலம் பார்த்தீங்களா, நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராகவோ இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாவோ இல்லை டிசர்டட் ஒய்ஃபாவோ இல்லை டிஸ்டிடியூட் விடோவாக இருந்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி தான் ஃபில் பண்ணி அனுப்பணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி 2 கேட்டிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் 10th இல்லைனா +2 சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்டு டிகிரி சர்டிஃபிகேட், உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி கேட்டிருக்காங்க. அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இஷ்யூ பண்ண நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அட்டாச் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஓட்டர் ஐடி இல்லைனா உங்கள் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, டேக்ஸ் ரிசிப்ட் இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணுங்கள். இல்லைனா ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு, இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணால் போதும். மறக்காமல் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இதோட அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை இதோட அட்டாச் பண்ணணும். நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களைய இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம B1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.